ஹலோ டேய் என்னடா சொன்ன இன்னைக்கு நம்ம ஏதோ தலைவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. நான் பேச்சு வாக்கில் சொன்னேன், இவன் அந்த ஐடியாவே மாத்திட்டா. இது நல்லா இருந்தது, இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன பண்ண போகிறோன்னா ப்ராக்டிஸ் மோடுக்கு போய் வீட்டை நம்ம விளாக் எடுக்க போகிறோம். ஸ்லெண்ட்ரி நான் வச்சுப்போமா? அடப்பா, ஸ்லெண்ட்ரி நான் வைப்போம். அதாவது இது ஒரு அமானுஷமான ஒரு வீடு, அதுக்குள்ளே ஒரு பேய் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஸ்லெண்ட்ரினா. திடீர்னு வந்து பயமுத்துவாக்குவா, நைட் மேர் மாதிரி. ஏன்னா பேயில் நம்ம தமிழ் சினிமாவில் அப்படி தானே திடீர்னு தானே வரும். எவ்வளோ திடீர்னு வருவா. இவ வரும்போது மட்டும் நம்ம பயப்படுறோம், அவ்வளோதான். ஆனால் நம்ம சொல்லனாலும் பயப்பட தான் போகிறோம். நம்ம ஸ்கிரிப்டட் கேம் பிளே. எப்படி பார்த்தாலும் பயப்பட தான் போகிறோம், அது வேறு விஷயம். திடீர்னு தானே வரா. ஒரு இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக யூடியூப் தொலைக்காட்சியில் முதல் முறையாக விளாக் வீட்டில் இருக்கட்டும். அதாவது நம்ம கேமரா எடுத்துகிட்டு வரோம், இருக்குன்றாங்க, பிசாஸ் இருக்குன்றாங்க, வாங்க உள்ள போய் பார்ப்போம். அதை கேமரா எடுத்துகிட்டு இங்கே வரோம். நீங்கள் அவனே ஒரு கேமரா வச்சுருக்கான். நம்ம பற்றி இவ்வளோ பெரிய கார்டில் எங்கேருந்துடா அவன் கேமராலாம் வாங்கிட்டு வரான்? ஹேண்டிகேம் அதுலேயே சார்ஜெல்லாம் போட்டிருக்கோம், பேட்டரி இருக்கும். ஆனால் பேட்டரி கழிச்சு அவ்வளோ ஆக்சுவலி பார்த்தேன். நார்மல் சிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷில் கார் டிரைவர் ஆக்சுவலி வந்திருப்பான். இவன் யாருன்னு கேட்டுருவான், சிபிஎஸ் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட், டிரான்ஸ்லேட்டர் அவன். ஓஹோ, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அமானுஷத்தை வீடு மூடிடுச்சு. விளாக் எடுக்கலான்னு வந்தோம், பார்த்தா வீடை பூட்டிட்டானுங்க. இப்போ நம்ம திருப்பி வெளியே போக முடியாது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை போல். இருந்தாலும் உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறோம். 1K சப்ஸ்கிரைபர் எடுத்து விளாகில் தானே போட போகிறோம். சரி, கொலாப் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களோட சப்போர்ட்லாம். அப்பா கிளம்ப மாட்டாயா? ஐயோ, வீட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு சொன்னேன். 2வது பேய் கையை வச்சு அடி சொன்னால் துப்பாக்கியெல்லாம் சொல்லுது. இவனுக்கு எங்கே பேய் எப்படி துப்பாக்கி தூக்குது? அவனை பார்க்கவே 4 நாள் நோஞ்சா சோறு போடாத மாதிரி இருக்கிறான். 4 மாதமாக சாப்பிடாத மாதிரி இருக்கும். அவன்கிட்ட சரி துப்பாக்கியை கொடுத்து நிற்க வைக்கிறீங்கடா. இன்றைக்கி நம்ம வீட்டை பிளாக் பண்ண போகிறோம். இதுதான் ஜெயில் கதவு. வீட்டுக்குள்ளே ஜெயிலாம் வச்சுருக்காங்க, அண்டர் பேஸ்மெண்ட் போல். நீ நடந்து போனா வாய்ஸ் பார்த்தீங்களா? 4க்கு 4 ரூமு. சத்தியமாக பேச்சலர் கூட பார்த்தாது. அதுலேயே எதுக்கு ஏன் போட்டான்னு தெரியாமல் போட்டு வச்சிருக்கான். துணியெல்லாம் வச்சுக்கலாம் மேலே. ஆமாம், உடம்புல துணி இல்லாமல் நிற்க வச்சிருக்கான் அவன். அவ்வளோ வெறி அவன். துணியை நம்ம போட்டிருக்கோம், அவங்க எக்ஸ்ட்ரா துணி இல்லை நம்மக்கிட்ட. அப்போ எதுக்குடா இது தூக்கி OLXல போடுகிறா? இப்போ காட்டுற வியூ இது கேமராவோட வியூ. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லாக் பிக்கை வச்சு ஜெயிலில் தருகிறான். இந்த கதவுல என்ன இருக்கு? ஒரு 2 அட்டை இருக்கு. எதுக்குன்னு தெரியல. அட்டை இல்ல, 2 கட்டை. பூட்டி வேற வச்சிருக்காங்க. பூட்டிலாம் வைக்கறாங்க. உள்ள ஏதோ ஒளிச்சு வச்சிருக்காங்க போல. மர்மம் புதையல் இருக்கு போல. ஓ மை காட் गाइस, எங்க பாரு. ஐயோ, பேய் வந்துச்சு. ஐயோ, இது எனக்கே சிரிப்பா வருது. गाइस, எலும்பு கூடு गाइस. வாங்க போலீஸ் கிட்ட போய் சொல்லுவோம். ஏன் வேற பேசுற? நான் நடிக்கிறதே பெரிய விஷயம் இல்ல, வேற நீ வேற. யூடியூப் சரித்திரத்தில் ஒரு கேம் நம்ம விளாக யூஸ் பண்ணுறோம்னா அது இந்த கேம் தான். இந்த மாதிரி எங்களை கிருத்தரை பிடிச்ச ஐடியாலாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து கிரானிட்டோட ஹோம் டூர் தான். பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கோச்சு இருந்தாலும் போட்டு போகணும். கிரானிட்டோ ஹோம் டூர் பண்ணிடலாம் ப்ராக்டிஸில் போட்டு. ஆக்சுவலி இதெல்லாம் பெயிண்ட் அடித்து தொடச்சி, இது பாத்ரூம் டைல்ஸ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் சரியா இது என்ன டோரு? ஓப்பன் பண்ண முடியலையா? அடைச்சி வச்சிருக்கானுங்க அந்த சைடில் அடைஞ்சிருக்கு. இது என்னது கருமம்? இதுதான் எதுக்குன்னு தெரில, இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை இதை. ஏய் ஒன்று காட்டி கொடுக்குது. இவன் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடியே வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா? இங்கே பாடுற இவ்வளோ பெரிய ட்ரெயின். வீட்டுக்கு அடியில் ட்ரெயின் வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டை நம்ம விளாக் எடுக்கிறோம்னு பாருங்க. ஆனால் அது மேலே ஏறுவியாடா? டே, இது வரைக்கும் படிக்கட்டு. இவன் வேறு அடைச்சிட்டு இருக்கான். வேலையா மங்குஸ் பண்ணேன். இது என்னடா? வாங்க இந்த வீட்டை ஃபுல்லாக சவுண்ட் அடிக்குது. மணிலாம் வச்சிருக்கானுங்க, சேஃப்டி செக்யூரிட்டி. டேய் என்னடா இது, பேஸ்மெண்ட்டா? ஃப்ரேமெல்லாம் கீழே விழுது. எவ்வளோ பழைய வீடு பாருங்க. இது என்ன மினுக்குது? வெப்பன் கீ. நான் விளாக் எடுக்க தான் வந்திருக்கோம். இல்லை வரல. விளாக் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பணும்ல, கிளம்புறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு எஸ்கேப் பண்ணி கிளம்பிடலாம். ஏய் என்னடா ஏன் பயப்படுற? வீட்டில் ஒரே ஒரு பேய் தான், அதை மட்டும் நம்ம சமாளிக்கணும். என்ன டப்பா? ஆக்சுவலாக ஒரு பணக்கார வீட்டை நம்ம விளாக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன, பேய் இருக்காதுன்னு நினச்சோம், பார்த்தா அதுக்குள்ளே ஸ்டார்டிங்லேயே பேய் வந்துச்சு. அப்போ பேய் இந்த வீட்டில் இருக்குது.
கைஸ் காப்பாத்துங்க கைஸ். மாட்டிக்கிட்டோம். ஓ பரவாயில்ல, பூட்டு இருக்குது, நம்ம லாக் பிக் இருக்குது. தமிழ் என்ன சொல்லுவாங்க? பூட்டு எடுக்கியா? லாக் பிக், பூட்டு எடுக்கி. இங்க போடுற சோஃபாலாம் இருக்கு, ஆனா உட்கார முடியாது. அடியில ஒளிஞ்சிக்க தான் முடியுது. கோல பையன் இது இல்ல சவப்பெட்டி பழைய. காப்பாத்துறா. இங்க பாரு அந்த காலம், அது 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 வசந்தன் கிராணி 3 காலம். என்ன கதவு இது? டிவியில் அடிக்கிற மாதிரி வச்சிருக்கா. டிவி உடையாது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பேய் பார்த்துட்டோம். ஐயோ இப்போ இந்த பேய். இது நம்ம ஓப்பனே பண்ணலையடா. எது? ஆமா, விட்டு அவனே எஸ்கேப் வச்சிருப்பான் போலயே. என்னடா இது மர்மமா இது? இங்க பாரு கார் ப்ரோ, கார் இருக்குது ப்ரோ, ஏன்ச்சு போலாம். கார் எடுத்துட்டு ஓட முடியுமா? கார் ஓடலாம் முடியாது, ஓட்ட தான் முடியும். vlog எடுக்கலான்னு வந்த எங்களை ஒரு பேய் வீட்டுக்குள்ள மாட்டி விட்டானுங்க. இப்போ இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம்னு தெரியல. ஒன்றுமே இல்லை, காரில் இன்ஜின் இல்லை, டீசல் இல்லை, கருவம் காரே இல்லை, டகர் இருப்பு போட்டு வச்சிருக்கோம். பழைய சாப்பாடு கூட எடுக்க மாட்டானோட இருப்பை. 300 ரூபா தான் கொடுப்பான், அதுவே அதிகம். சேஃப் எடுத்துரு. வெப்பன் கீ நமக்கு தேவைப்படாது. ஒரு பேய் வீட்டுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம். அதை vlog எடுத்து நம்ம எப்படி தப்பிக்கிறோம், அதுதான் இந்த vlogோட கான்செப்ட். கவலைப்படேன், ப்ராக்டிஸ் மோட் தானே, ஒரு 1 hour ஆகும் நான் முடிக்கிறதுக்கு. கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாதடா. ஸ்லெண்ட்ரினான்ற ஒரு பேய் இருக்குல்ல, அதுக்கிட்டேருந்து அது இருக்கா இல்லையான்றது நம்ம வீடியோவை எடுத்து காமிச்சிட்டோம் உங்ககிட்ட. உயிரோட வெளியே போனால் சரி. நம்ம உயிரோட வெளியே போயிட்டோம்னா மக்கள் காமிச்சிடலாம். எல்லாரும் இந்த வீட்டில் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி அந்த பேயை வீடை விட்டு போக வச்சிருவாங்க. ஆமாம், எல்லாரும் வருவானுங்க. பேய்க்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிடும். ஏன்னா 1-2 பேர்னா பரவாயில்ல சமாளிக்கலாம், இத்தனை பேரா அப்படின்னு கக்கூஸ் போடாலும் அக்கியா வந்து vlog எடுக்கிறா. வாங்க இந்த வீட்டோட ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி உங்கள் ஃபோனை நான் தொடுறதுக்கு சூரியனை போய் தொடுறோமே அவ்வளோ கொதிக்குது. இந்த வாட்டத்தை காட்டுது இல்லை. இது காந்தி காலத்தில் யூஸ் பண்ண மாதிரியே இருக்குது. சக்கரம் அந்த இது துணி செய்ய எதில் நம்ம மாட்டினோமோ, எதில் நம்ம ட்ராப்பை போட்டு கதவு மூணானுமோ அதுலேயே நம்ம வெளியே போகிறோம். அது ஏன்டா பாட்டாக திருப்பி மூஞ்சி வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கேன். அது நீ ஒரடியாக தோட்டுக்கு எரிச்சிடலாமடா, வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுண்ணா. எரிக்கத்தை உடச்சி போட்டாலே போதுமே, ஒன்றும் ஃபிட் பண்ண முடியாது. ஐடியா கட்டை போடச்சா முடிஞ்சிச்சு கதை. உனக்கு மேலே வீக்காக இருக்கும். இதுவும் கிடைக்குது. சரி, நமக்கு தேவை vlog எடுக்கிறோம். vlog எடுக்க சொன்னா என்னடா எஸ்கேப் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் சுற்றி காட்டு. நம்ம இது வந்து கிராணி ஒரு கட்டில் வச்சிருக்கானுங்க, தவுளோடு ஒருத்த மட்டும் தான் படுக்க முடியும். ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக செலவு பண்ணிட்டு கூரை வீடு கட்டி வச்சிருக்கான் பார்த்தியா? மழை பெஞ்சு தண்ணி விழுவாது இவ்வளோலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு அதானே கட்ட முடியும். ஒருத்தன் அது எட்டி வச்சியா போவியா என்னடா டேய். சரி, வீடை vlog போட சொன்ன ஆல்தா கைஸ் vlog முடிஞ்சிச்சு. வீட்டோட டாப் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு காக்கா வேறு வச்சுருக்காங்க, இங்கே ஒரு கூடு வேறு, ஒரு கேடு. ட்ரெயின் கீ சாவி எடுக்க முடியுமா? ஐயோ கொத்துது. எப்படிலாம் வீடை கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு வீடை vlog எடுக்கிறதே ஒரு தனி சுகம்தான். ஹலோ, இந்த மாதிரி வீட்டை vlog எடுக்கிறதே தனி சுகம்தான். இங்கே ஒரு புதர் வேறு வச்சுருக்காங்க, குதிச்சா நம்ம ஒரு புதுசு இருக்கும், பெருசாக நமக்கு அடிப்படாது. அதுக்காக ஒரு புதர் தண்ணி ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரி சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது. ஒரு கெமிக்கல் தண்ணியா? பக்கத்தில் ஏதாவது ஃபேக்ட்ரி இருக்கும் போல். அதுவும் நடந்து போகுது. எது சாக்கடை தண்ணியில் சேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போ. முதலையா? தண்ணிக்குள்ளே முதல்ல தானே இருக்கும். அப்போ நான் பாகுபலி மாதிரி தான் மதில் சவர் எழுதி குதிச்சு வரணும். சீக்கிரம் வர சொன்னாங்க. சரி, தண்ணியில் குளிச்சு பார்ப்போமா? சீ, அது நான் குளிக்காமே இருப்பேன்டா. இதுதானே அது? ஆமாம், எப்படிலாம் யோசிச்சு எவ்வளோ கேஷுவலாக நம்ம நடிக்கிறோம். ஆமாம், இப்போ ஏற முடியுமா? டேய், இதை பற்றி யோசிக்க. ஐயோ, வீட்டுக்குள்ள முதல்ல இருக்கு. முதல்ல வளர்ப்பானுங்களாடா? டேய், அதான் வைல்ட் அனிமல், பெட் அனிமல் மேலே அதானே சாக்கடை வச்சு வீட்டுக்குள்ளே முதல்ல வளர்க்குறானுங்க. இதுவே அஃபென்ஸ், இல்லீகல். அடி வாங்கினேன் உனக்கு. வீட்டு வரைக்கும் போவையா பார்ப்போம். சீக்கிரம் சொன்னாங்க vlog. இப்போதைக்கு வீட்டை நம்ம முக்கால்வாசி பார்த்தாச்சு. இன்னும் வீட்டை கொஞ்சம் தான் பார்க்கணும். அப்படியே எல்லாருக்கும் சுற்றி காட்டு.
சுத்தி காட்டிடா சுத்துடா சுத்துனா சுத்திடுறியா? கண்ட்ரோல் பண்ணுவா இந்த பேச்சில். படிக்கட்டு நல்லா இருக்கு. இந்த டிசைன்லாம் செம்மையா பண்ணியிருக்கானுங்க செவுத்துல. நல்லா கக்கு ஸ்டைல்ஸை போட்டு விட்டாங்க. அதுதான் ஒரு சில இடத்துல மட்டும் அந்த டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் மரக்காட்டில கட்டி. ஓ பியானோ நல்லா இருக்கு. காப்பி ரேட் தான் அடிக்கும். வழி இருக்குல்ல, தாராளமாக பாடுவேன். எப்படி நம்ம லிரிக்ஸ் தப்பாக தான் பாடுவோம். ஏன் சன்னல் வந்த காற்று மொட்டு கூட்டு. இந்த வீடு இந்த படிக்கட்டு நல்லா ஒரு பராமரிப்பாக கட்டியிருக்காங்க. நல்லா அந்த மெயின்டைன் பண்ணலன்னா உடஞ்சிரும். அதான் எனக்கு என்ன டவுட்னா அது வுட்டில் செஞ்சுருக்காங்க. மழை பெஞ்சு தண்ணி வந்து உள்ளே வந்துச்சுன்னா வுட்டு ஈரமாக உடஞ்சிடாது, கொஞ்சம் வீக் ஆகிடும். ஏய் ஏய் வீட்டோட மாடிக்கு வந்தோம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஜம்ப் பண்ணி போகிற ஜம்ப் ஆப்ஷனே. வீட்டோட டாப் யாரா காக்கா பையன்? காக்கா அது எடுக்க முடியாது, கொத்திடும். பரவாயில்ல எடுக்கிறேன். கொத்தினா கொஞ்சம் ரத்தம் வரும். ரத்தமே வரணும். ப்ராக்டிஸ் போட்டேன். உண்மைதான். ஏன்டா மட்டும் எடுக்க விட்டா நல்லா. அவ்வளோ பெரிய பறந்து விரிச்ச காடை பற்றியா? எப்பா கிளைமேட்டே ஒரு மாதிரியா இருக்குது. ஃபுல்லாக இருட்டாக ஒரு மாதிரியா இருக்குது. கிளைமேட்டே வினோதமாக இருக்குது. அதனால தான் இது வினோதமான வீட்டில் நம்ம விளாக் எடுக்கிறோம். அமாவாசை பௌர்ணமி வெளிச்சமாக இருக்கும். ஆனால் இவ்வளோவா பறந்து எரிஞ்சால ஒரு வீடு கூட ஒரு லைட்டு கூட தெரிலையா? இந்த மாதிரி ஒரு வினோதமான வீடை நம்ம விளாக் எடுக்கிறது பெரிய விஷயம் தான். ஒருத்தன் வேலைக்கு ஆக மாட்டேன் நினச்சி போகணும். சார் பண்ணுவேன் எங்கே பேச்சு இல்லை. வாய் வேறு சும்மா இருக்க மாட்டேங்குது. எப்படி இருக்குது இந்த வீடு? கேவலமாக அது நொட்டு. இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கு. அரண்மனை மாதிரி ஒரு இடுக்காக இருக்குது சார். உள்ளே அப்படி இருக்குது. வெளியே சூப்பராக இருக்குது. வெளியே வேணால் சேர் போட்டு எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்துருக்கேன். பார்த்து வருமா தான் தெரியல. ஏன்னா ஒரு மாதிரி அவ்வளோ காடு, அவ்வளோ மரம் இருக்குது. காற்று மரம் இருக்குது சுற்றி இந்த கல்ட்டு பேன் தான் மரத்தை வளர்க்கலை. இது எதுக்குன்னா அதுக்கு தான் தப்பிக்கு. இவ்வளோ கேவலமாக சமாளிச்சு பார்த்ததே இல்லை. இந்த வீட்டில் நம்ம வெளியே ஊர் சுற்றத்துக்காக ஒரு ட்ரெயின் வச்சுருக்கானுங்க. அதில் வந்து நம்ம வெளியே போக முடியுமா? சுற்றுலா பயணம் தப்பிக்கிறது தான் கால் வலிக்குது. ட்ரெயினுக்கு சாவி மேலே கொடுத்துருக்காங்க நம்ம ஊர் சுற்றத்துக்கு. இப்போ நம்ம இந்த வீடை பிளாக் பண்ணாமல் நம்ம வேறு இடத்துல போய் பிளாக் எடுக்கிறதுக்கு ட்ரெயின் வண்டி. இதோட இந்த வீடியோ முடிச்சு கைஸ் பை. வேறு பொருள் எதுவும் கிடைக்கவே இல்லை. கண்ட்ரோல் பண்ணுவேன் எங்கே பேச்சு. ஐயோ என் வாய் வேறு சும்மா இருக்கும். அதான் பார்த்துட்டோமே உள்ள ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லாத வீட்டுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு தூக்கி குப்பையில் அவன் கொடுத்து வச்சிருக்கான். என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா கதவெல்லாம். ஸோ டேபிள், டைனிங் டேபிள் இத்தனை பேர் உட்காரலாமா? ஆளே இல்லை. டீ கடை வேறு கேடு. இந்த வீடு டூலெட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிராணி 3 டவுன்லோட் பண்ணி இந்த வீட்டை நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் தங்கலாம். டாய்லெட் கூட போக வசதி இல்லை. டூலெட் வேறு இது கேடு. வசதி இருக்குது ஆனால் போக முடியாது. அதான் டாய்லெட் ஏதோ ஒரு பால் வச்சுருக்காங்க. கோகோனட் பவுலிங்கா? ஓ நான் அந்த பவுலிங் பால்னு நினச்சேன். என்னடா இது? தேங்காய் எப்படா உடைக்கிறது? அதானே தேங்காய் சட்னி தான் போடணும். கீழே போட்டாலும் உடையல. அடங்கையால பரவாயில்ல. வீட்டில் தேங்காய்லாம் வச்சுருக்கானுங்க. சாப்பிட முடியாது. தேங்காய் சட்னி இருக்கா? தேங்காய் இருக்குது, கீழே தேங்காய் இருக்குது, ஆனால் சட்னி இல்லை. டேய் என்னடா இவ்வளோ? ஏன் நம்ம ஊர் தானே எப்பயோ உடஞ்சிட்டு இருக்கோண்டா. இவ்வளோ மேலேருந்து போட்ட விழலை உடையில. ஷிட்டு. ஒரு வீட்டை எவ்வளோதான் நம்ம சுற்றி காட்டுறது? சுற்றி ஒரே இடமா தானே வந்துட்டு இருக்கோம். அப்படியே பொறுமையாக நடந்து போவோம். இந்த இயற்கையை அப்படியே சுற்றி காட்டலாம். இந்த சைடு இருடா எடுக்க முடியலடா இவ்வளோ வேறு. அப்படியே பொறுமையாக எப்படி நடந்து போவோம். அப்படியே இப்போ ஓரத்தில் ஃபுல்லாக 360 மதில் சவர் போட்டாயா? இது என்னடா இது? மத்திய சிறைச்சாலை போல் அந்த மாதிரி ஒரு. ஓகே கைஸ் இதோட நம்ம முக்கால்வாசி இதெல்லாம் பார்த்தாச்சு. பேய் வந்துச்சு. அப்பா வீட்டில் பேய் வச்சு நம்ம விளாக் எடுத்துருக்கோன்னா பெரிய விஷயம் தான். பை கைஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராணி 3யோட விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு கண்டிப்பாக பிடிச்சிருக்காது. நல்ல எண்ணம். ஒரு பேய் வீட்டையே நம்ம சுற்றி காமிச்சிருக்கோம், விளாக் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கிராணி 2ம் 1க்கும் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக போட்டுடலாம். பேய் வீட்டே நம்ம இங்கே விளாக் எடுத்து காட்டுவோம் எல்லாருக்கும். பை பை. இவனா கிரிஞ்சு பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இது நல்ல கண்டென்ட் தான். ஒரு பேய் வீட்டையே நம்ம சுற்றி காட்டுறோம். நல்ல கண்டென்ட் எங்களை மாதிரி ஆளுங்க. அது உண்மைதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லாருக்கும் பை பை.